இன்னொரு 2 or 3 days நான் வரது ரொம்ப கஷ்டம். அது வரைக்கும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? நீ போகாம இருந்தா அங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குமா? இருந்தாலும் நீ கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆகுமாடா? இன்னொரு 2-3 days போட். உனக்கு தனியா போக ஒரு மாதிரியா இருந்தா சொல்லு, நானும் கூட வரேன். வாடா. ஹாய் பாட்டி. வா வா உட்காரு. ஹாய் பா. என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. இருக்கிறதே நானு, உங்க அப்பா, அம்மா, இனியான்னு 4 பேர் தான். இனியா காலேஜுக்கு போயிருக்கா, உங்க அம்மா மாடியில இருக்கா, நானும் கோபியும் என்ன சத்தமா பேசிட போறோம்டா. எப்படி இருந்த வீடு முன்னாடியில நம்ம வீடு கலகலன்னு இருக்கும். நம்ம வீட்டோட சிரிப்பு சத்தம் தெருமணம் வரைக்கும் கேக்கு. இப்போ ஆளுங்களும் குறைஞ்சு சந்தோஷமும் குறைஞ்சு வீடு வீடாவே இல்ல. நீ செழியல்ல, சீக்கிரமாவே வீட்டுக்கு வரணும்டா. எப்போ? அதுக்கான ஒரு நேரம் வரும். அப்போ அந்த நேரம் தான் எப்ப வருதுன்னே தெரியலையேடா. சரி, ஏன் வந்ததுல இருந்து ரொம்ப சோகமாவே பேசிட்டு இருக்கீங்க? நடக்கிறதெல்லாம் சோகமாவே நடந்தா வேற என்னடா பண்ண முடியும்? சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கவே மாட்டேங்குதே. சரி பாட்டி, அதான் அம்மா நாளைக்கு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் எழில வாடா, தான் வந்தியா? ஆமா, இப்பதாம்மா வந்தேன். உன்னோட திறப்பு விழா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன்டா. இன்டீரியர் எல்லாம் நேத்தே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாத்த சொல்லிருக்கேன், அதையும் மாத்திருவாங்க. பேப்பர்ல திறப்பு விழாவுக்கு ஆட் கொடுத்திருக்கேன்.